சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2வது பாகம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 2வது பாகத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஜெயிலர் 2வது பாகம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து முதல் 1000 கோடி வசூலை வந்து ஜெயிலர் 2வது பாகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. அதை விட அதிகமாக வந்து சன் டிவி வந்து நம்பிட்டு இருக்கு. ஸோ ஜெயிலர் 2வது பாகத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஆல்ரெடி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஜூன் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த. ஆனால் வந்து கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த ரிலீஸ் டேட்டில் வந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கூலி திரைப்படம் நெகட்டிவான விமர்சனம் வந்து பெற்றது. அதனால் வந்து கலாநிதி மாறன் அவர்கள் நெல்சன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படத்தை வந்து சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அடுத்தடுத்த ஷெடியூல் ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது. இப்போ வந்து கோவா ஷெடியூல் வந்து போய்கொண்டு இருக்குது. இந்த கோவா ஷெடியூலும் வந்து ஜனவரி இறுதிக்குள் வந்து முடிவடைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஜூன் 12ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருந்த சன் டிவி இப்போ வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது சன் டிவியோட பிறந்த நாளைக்கு வந்து ஜெயிலர் 2வது பாகத்தை ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமர் வந்து பரவியது, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி ஜெயிலர் 2வது பாகம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ரூமர் வந்து பரவிக்கொண்டு இருந்தது. அந்த ரூமர் வந்து இப்போ வந்து உண்மையாகவும் ஆகியிருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி ஜெயிலர் 2வது பாகம் உலகம் முழுவதும் ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியாக போகுது. இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் 14ஆம் தேதி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜனவரி மாதமே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி வந்து பராசக்தி ஜனநாயகன் திரைப்படம் வருது, தள்ளி போகலாம் அப்படின்னு பிப்ரவரி பண்ணாங்க. பிப்ரவரிலையும் படங்கள் வருது. ஸோ ஏப்ரல் போகலாம், ஏப்ரல் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஜெயிலர் 2வது பாகம் வருவதால் வந்து இனிமே கருப்பு திரைப்படம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.